உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பே தோன்றியவன், உயிர்கள் மறைந்த பிறகும் எஞ்சி இருப்பவன். பூதங்கள் ஐந்தாகி, புலன்கள் ஐந்தாகி, வேதங்கள் ஐந்தாகி, விளைவுகள் ஐந்தாகி, விடை தெரியாத பல ஆயிரம் கேள்விகளுக்கு பின்னால் மொழிகளை கடந்து விதிகளுக்கு அப்பாற்பட்டு நிற்கும் அந்த பரம்பொருள் யார் தெரியுமா? படைக்கும் பிரம்மனும் அல்ல, காக்கும் விஷ்ணுவும் அல்ல, இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமாகவும் இருக்கும் அழிக்கும் மாபெரும் கடவுள். அவனே சிவன். அவர் ஒரு பக்கம் வாசகி பாம்ப மாலையா போட்டு மண்டையோட்ட கையில வச்சிருக்காரு, இன்னொரு பக்கம் அன்பான குடும்பஸ்தரா பார்வதி தேவியோட இருக்காரு. ஒரு பக்கம் அகோரியா இருக்கிற அவரு அதே சமயம் எல்லா அழகுக்கும் சொந்தக்காரரா சுந்தரரா இருக்காரு. ஏன் இத்தனை முரண்பாடுகள்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அவர் ஏன் தன்னோட நெற்றிக்கனால இந்த உலகத்தோட மாயை, ஆசை, அகங்காரம் எல்லாத்தையும் எரிச்சாரு? சக்தியும் சிவனும் பாதியா இணைஞ்சிருக்கிற அந்த ரகசியம் தான் என்ன? காலத்தை ஆட்டுவிக்கிற அந்த மாபெரும் யோகி எல்லாவற்றையும் அழித்து புது பிறப்ப கொடுத்து இந்த அண்ட சராசரத்தை எப்படி தன்னோட தியானத்துல அடக்கி ஆள்றாருங்கிற ஆழமான தத்துவத்தை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது வெறும் கடவுள் கதை மட்டும் இல்ல, நீங்க யாருங்கிற கேள்வியோட மூலமே இதுதான். வாங்க சிவம்ங்கிற பேரானந்தத்துக்குள்ள மூழ்கலாம். சிவபெருமான் பத்தி சொல்லணும்னா அவர் இந்து மதத்தோட முக்கிய கடவுள்கள்ல ஒருத்தர். பிரம்மா விஷ்ணு கூட சேர்ந்த மும்மூர்த்திகள்ல இவர் அழிக்கும் கடவுளா இருக்காரு. ஆனா இந்த அழிவுங்கிறது முடிவில்ல, அது ஒரு புது பிறப்புக்கான மாற்றத்துக்கான தொடக்கம். சைவ சமயத்தை சேர்ந்தவங்க சிவபெருமானத்தான் முழு முதற் கடவுளா எல்லாவற்றுக்கும் மேலானவரா வணங்குறாங்க. அவர்தான் பிரபஞ்சத்தை படைச்சு காத்து மாற்றுகிற சக்திங்கிறது அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. சிவபெருமான் ஆதி அந்தம் இல்லாதவரா எல்லா வடிவங்களுக்கும் அப்பாற்பட்ட பரபிரம்மமா கருதப்படுறாரு. ஒரு துறவியா, யோகியா, ஆனந்த நடனம் ஆடுற நடராஜரா, பார்வதி தேவியோட சேர்ந்த அர்த்த நாரீஸ்வரரா பல வடிவங்கள்ல காட்சியளிக்கிறாரு. சிவன் வார்த்தைக்கு மங்களகரமானவர், ஆனந்தமானவர்னு அர்த்தம். சுருக்கமா சொல்லணும்னா சிவபெருமான்கிறவரு அழிவையும் ஆக்கத்தையும் யோகத்தையும் இல்லறத்தையும் அமைதியையும் உக்கிரத்தையும் தனக்குள்ள கொண்ட ஒரு மாபெரும் சக்தி. சிவபெருமானுக்கு பிறப்பில்ல, அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவர் தானாவே தோன்றிய சுயம்பு. அவர் யாருக்கும் பிறக்கல, யாராலையும் படைக்கப்படல. அவர் நித்தியமானவர், உருவமில்லாத பரம்பொருள். அதனால தான் சிவபெருமான பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன்னு 3 அம்சங்களுக்கும் மூலமான சதாசிவம்ங்கிற உச்ச நிலையா சொல்வாங்க. சில புராண கதைகள்ல பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர்னு தங்களுக்குள்ள போட்டிக்கிட்டப்போ அவங்க முன்னாடி அளவில்லாத ஒரு பெரும் ஜோதி பிழம்பா தோன்றியவர் சிவபெருமான்னு சொல்வாங்க. இதுவும் அவர் பிறப்பில்லாதவர், அளவிட முடியாதவர்ங்கிறத உணர்த்துது. ஆனா மகாவிஷ்ணு மாதிரி சிவபெருமான் நேரடியா அவதாரங்கள் எதுவும் எடுக்கல. சுருக்கமா சொல்லணும்னா சிவபெருமான்கிறவரு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அதனாலதான் அவர் பிறப்பில்லாத மூல சக்தியா பார்க்கப்படுறாரு. சிவபெருமான ஏன் ஆதி அந்தம் இல்லாதவர்னு சொல்றாங்கன்னா சைவ சமயத்துல சிவபெருமான் தான் எல்லாமே. அதாவது இந்த அண்ட சராசரம், கோள்கள், நட்சத்திரங்கள், உயிர்கள் எல்லாமே அவர்கிட்ட இருந்துதான் வந்துச்சு. கடைசியில அவர்கிட்ட தான் போய் சேருது. ஒரு விதை இல்லாம எப்படி ஒரு மரம் வர முடியாதோ அதே மாதிரி இந்த உலகமே உருவாவதற்கு முன்னாடி இருந்த மூலப்பொருளே சிவபெருமான் தான். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவர் பிறக்கவோ இல்ல இறக்கவோ செஞ்சா அவர் எப்படி எல்லாத்துக்கும் மூலமா இருக்க முடியும்? அதனால அவர் தொடக்கமும் முடிவும் இல்லாதவரா தான் இருக்கணும். சிவபெருமான காலத்தை கடந்தவரா சொல்றாங்க. பிறப்பு, இறப்பு, நேரம்னு நாம நினைக்கிற எல்லாமே அவர் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நாம எல்லாருமே ஒரு கால வரம்புக்குள்ள இருக்கோம். ஆனா சிவம்ங்கிற சக்தி எல்லா காலத்துக்கும் முன்னாடியும் இருந்து இப்பவும் இருந்து இனிமேலும் இருக்க போகுது. அதனால ஒரு குறிப்பிட்ட நாள அவருக்கு பிறந்த நாள்னோ மறைஞ்ச நாள்னோ சொல்ல முடியாது. பிறப்புங்கிறது ஒரு உடம்பெடுக்கிறது. ஆனா ஈசனோட உயர்ந்த நிலை ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்லாத சக்தி மாதிரி. அந்த சக்தி எப்பவுமே இருக்கு. அதுக்கு உருவம் இல்லாததால அதுக்கு அழிவும் இல்ல, ஆரம்பமும் இல்ல. அதனாலதான் சிவபெருமான் பெரும்பாலும் லிங்க வடிவத்துல வணங்கப்படுறாரு. இந்த லிங்க வடிவத்துக்கு ஆரம்பமும் இல்ல, முடிவும் இல்ல. இதுவே ஆதி அந்தம் இல்லாத சிவபெருமான குறிக்குது. மொத்தத்துல சிவபெருமான்கிறவரு இந்த உலகத்தோட ஆழமான தத்துவம். அவர் ஒரு ஆள் தோற்றம் இல்ல, அவர் எல்லாவற்றையும் இயக்கும் பேரண்ட சக்தி. அந்த சக்திக்கு ஆரம்பமோ முடிவோ இருக்க முடியாது. அதனால தான் அவரை ஆதி அந்தம் இல்லாதவர்னு சொல்றாங்க. சித்தர்களோட பார்வையில சிவபெருமான்கிறவரு
அப்படிங்கிறவரு நாம பொதுவா சொல்ற கோயில்ல இருக்கிற ஒரு சுவாமிங்கிறத தாண்டி ரொம்ப ஆழமான தத்துவார்த்தமான அர்த்தத்தை கொண்டிருக்கு. சித்தர்கள் எப்பவுமே வெளியில இறைவனை தேட மாட்டாங்க. அவங்க பார்வையில சிவன்கிறது வேற எங்கேயோ கைலாயத்துல இருக்கிறவர் இல்ல, அவர் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிறவரு. சிவம்ங்கிறது சுத்தமான அறிவையும் பேரறிவையும் குறிக்குது. அதாவது எல்லாத்தையும் உணரக்கூடிய எந்த கலப்பும் இல்லாத ஒரு பேருணர்வு. நம்ம உடம்பை இயக்கிற நமக்குள்ள இருக்கிற உயிர் சக்தியே சிவன் தான். இதுதான் உயிரோட அடிப்படை. சித்த மருத்துவத்தோட அடிப்படையும் இதுதான். அவங்க சிவனையும் அவரோட மனைவியான சக்தியையும் ஒரு சமநிலையா தான் பாப்பாங்க. சிவம்ங்கிறது நிலைத்தன்மை, அறிவு, ஒரு விளக்கு மாதிரி அது தானா எரிஞ்சிட்டு இருக்கும். சக்திங்கிறது இயக்கம், செயல், அந்த விளக்குல இருந்து வெளிப்படுற ஒளி மாதிரி. இந்த ரெண்டும் ஒன்னு சேர்ந்தாதான் ஒரு செயல் நடக்கும். நம்ம உடம்புக்குள்ள சிவம்ங்கிற அறிவும் சக்திங்கிற இயக்கமும் சமநிலையில இருக்கணும். இதுதான் யோகத்தோட அடிப்படை. சிவபெருமான் தான் சித்தர்களோட முதல் குரு. யோகம், ஞானம், மருத்துவம், ரசவாதம்னு எல்லா கலைகளையும் முதல்ல உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்ததே இவர்தான். சிவபெருமான் எப்பவுமே தியானத்துல இருக்கிறது சித்தர்கள் தங்களோட அறிவுக்குள்ள முழுமையா மூழ்கி போறத குறிக்குது. தியானம் செஞ்சு தன்னை அறிவதுதான் சிவனை காண்பதுன்னு சித்தர்கள் சொல்வாங்க. அதனால சித்தர்களோட பார்வையில சிவபெருமான்கிறவரு நீங்க வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் இல்ல, நீங்க அடைய வேண்டிய ஒரு நிலை. உங்க மனசுல இருக்கிற அமைதியான தூய்மையான உணர்வு தான் சிவபெருமான். ஆதி அந்தம் இல்லாத சிவபெருமான் உருவத்தோடையும் இருக்காரு, உருவம் இல்லாமலும் இருக்காரு, உருவமும் அருவமும் கலந்த அருவுருவமாவும் இருக்காரு. இதுதான் நம்ம மதத்தோட ஒரு பெரிய ஆழமான தத்துவம். உருவமற்ற நிலை, இதுதான் சிவபெருமானோட உச்ச நிலை. இவர் ஆதி அந்தம் இல்லாத ஒரு பேரொளியா கருதப்படுறாரு. இந்த நிலையில இவருக்கு கை, கால், முகம்னு எந்த வடிவமும் இல்ல. அவர் எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்கிற ஒரு சக்தி மட்டும்தான். அதனாலதான் பெரும்பாலான கோயில்கள்ல சிவபெருமான லிங்க வடிவத்துல வணங்குறாங்க. லிங்கம்ங்கிறது ஆரம்பம் முடிவு இல்லாத ஒரு உருளை வடிவம். இதுதான் வடிவமற்ற சிவத்தோட அடையாளமா இருக்கு. உருவமுள்ள நிலையையும் நாம கோயில்கள்ல பார்க்கலாம். உருவமற்ற அந்த பேரண்ட சக்தி பக்தர்களுக்கு கருணை காட்டுறதுக்காகவும் அவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்காகவும் பல வடிவங்களை எடுத்துச்சு. அதுதான் நாம பாக்குற நடராஜர், யோகி, அர்த்தநாரீஸ்வரர், பிச்சாடனர், பசுபதி. இந்த வடிவங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை, அதாவது அவர் செய்யும் ஒரு தொழிலை குறிக்குது. அடுத்து உருவமும் அருவமும் சேர்ந்த அருவுருவ நிலை. இது ரொம்ப ஆழமான கருத்து. இந்த நிலையில சிவபெருமான் உருவமாவும் இருப்பாரு, அதே நேரத்துல உருவம் இல்லாதவராகவும் இருப்பாரு. சில கோயில்கள்ல இருக்கிற சிவலிங்கங்கள்ல சிவபெருமானோட முகமும் சேர்த்து செதுக்கப்பட்டிருக்கும். இது உருவமும் அருவமும் ஒண்ணுதாங்கிறத உணர்த்துது. சிவபெருமான் உருவமாவும் அருவமாவும் அருவுருவமாவும் இருக்காரு. நீங்க எப்படி பார்க்கணும்னு விரும்புறீங்களோ அவர் அந்த விதத்திலேயே உங்களுக்கு காட்சி தருவாரு. உலகாலும் ஈசன் சில இடங்கள்ல சன்னியாசியாவும் சில இடங்கள்ல குடும்பஸ்தராவும் இருக்காரு. இதுதான் அவரை பத்தின பெரிய விசேஷமான தத்துவம். அவர் இமயமலைக்கு மேல இருக்கிற கைலாயத்துல ஆழமான தியானத்துல இருப்பாரு. உடம்பு முழுக்க திருநீரு பூசி, சடைமுடி, கழுத்துல பாம்பு, கையில திரிசூலத்தோட ஒரு துறவியோட கோலத்துல இருப்பாரு. இந்த துறவி கோலம் அவர் எல்லா ஆசைகளையும் பந்தங்களையும் உலக இன்பங்களையும் கடந்தவர்ங்கிறத குறிக்குது. அதே சமயம் சிவபெருமான் ஒரு இல்லறத்தானாவும் இருக்காரு. அவர் பார்வதி தேவிய மனைவியாவும் விநாயகர், முருகன்னு 2 மகன்களோட இருக்கிற ஒரு அன்பான குடும்பஸ்தர். தன்னோட மனைவி பிள்ளைகள் மேல அவர் காட்டுற அன்பு ஒரு குடும்ப தலைவனோட கடமை, பொறுப்பு எல்லாத்தையும் உணர்த்துது. இந்த ரூபம் இல்லற வாழ்க்கையில இருந்துகிட்டே பற்றறுத்து இருக்க முடியும்ங்கிறத உலகுக்கு உணர்த்துறதுக்காகத்தான். இல்லறம்ங்கிறது ஆன்மீகத்துக்கு எதிரானது இல்ல, அதுவும் ஒரு வழின்னு சிவபெருமான் நமக்கு எடுத்து காட்டுறாரு. சிவபெருமான் சன்னியாசியாவும் குடும்பஸ்தராவும் இருக்கிறதுக்கு காரணம் இந்த உலக வாழ்க்கையில நாம எப்படி வாழணும்ங்கிறத பத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கத்தான். அதாவது உலக கடமைகளை செஞ்சாலும் மனசுக்குள்ள ஒரு பற்றற்ற தன்மையோட இருக்கணும்னு சிவபெருமான் நமக்கு எடுத்து சொல்றாரு. அதனாலதான் அவரை தேவர்களின் தேவன், மகாதேவன் சொல்றாங்க. சிவபெருமான் சுந்தரராவும் இருப்பாரு, அதே சமயம் அகோரியாவும் இருப்பாரு. சுந்தரர்னா அழகுடையவர்னு அர்த்தம். பார்வதி தேவியோட கையில மான் மழுவோட சந்தனம், திருநீரு பூசி அழகான வடிவத்துல அருள்பாலிக்கிற கோலம் தான் சுந்தர வடிவம். இந்த ரூபம் சிவபெருமான் மங்களகரமானவர், கருணை உள்ளவர், இல்லறத்தோட அழகையும் அன்பையும் காக்கிறவர்ங்கிறத குறிக்குது. பக்தர்களோட பாவங்களை நீக்கி அவங்களுக்கு நல்ல வாழ்வை கொடுக்கிற அருள் செய்யற முகம் தான் இது. அடுத்து அகோரி ரூபம். அகோரிங்கிற வார்த்தைக்கு எல்லா விதமான பயங்கரங்களையும் கடந்தவர்னு அர்த்தம். இது சிவபெருமானோட உக்கிரமான முகம். சுடுகாட்டுல சாம்பலை பூசி, எலும்பு மாலை, மண்டையோட்டு மாலை அணிஞ்சு, ஆடை இல்லாம உக்கிரமான தோற்றத்துல இருப்பாரு. இந்த வடிவம் சிவபெருமான் அழிக்கும் கடவுள்ங்கிறத காட்டுது. பிறப்பு, இறப்பு, இன்பம், துன்பம்னு எந்த கருத்துக்களுமே அவரை கட்டுப்படுத்தாது. அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்ங்கிற ஆழமான
தத்துவத்தை தான் இந்த உருவம் உணர்த்துது. சுடுகாட்டுல இருப்பது உலகத்தோட எல்லா முடிவும் அவர்தான்ங்கிறத குறிக்குது. மொத்தத்துல சிவபெருமான் ஒரு விளிம்புல மட்டும் இருக்கிறவர் இல்ல. அவர் ஒரு பக்கம் அன்பான அழகான சுந்தரமூர்த்தியா இருந்து எல்லாரையும் காக்குறாரு. இன்னொரு பக்கம் உக்கிரமான அகோரியா இருந்து உலகத்தோட மாயை, ஆசை, பற்று எல்லாத்தையும் நீக்கி கடைசி உண்மையை உணர்த்துறாரு. அதனாலதான் அவர் சுந்தரராவும் அகோரியாவும் ஒரே நேரத்துல இருக்காரு. இதுதான் இவரை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான விஷயம். சிவபெருமான அழிக்கும் கடவுள்னு சொல்றதுக்கு காரணம் இருக்கு. ஆனா அந்த அழிவுங்கிற வார்த்தைக்கு நாம நினைக்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் அர்த்தம் இல்ல. இது ரொம்ப ஆழமான தத்துவம். நம்ம மதத்தோட மும்மூர்த்தி கொள்கையில சிவபெருமான் சிருஷ்டி சக்கரத்தை முடிக்கிற வேலையை செய்யறாரு. சிவபெருமான் செய்கிற அழிவுங்கிறது ஒரு முடிவில்ல, அது ஒரு மறுசுழற்சி தான். இந்த உலகத்துல எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி மறுபடியும் புதுப்பிக்கப்படணும். பழையது அழியாத வரைக்கும் புதுசா ஒண்ணு பிறக்க முடியாது. ஒரு செடி வளர்றதுக்கு பழைய விதை அழியணும். அந்த மாதிரி சிவபெருமான் இந்த பிரபஞ்சத்தை ஒரு கால சுழற்சியோட முடிவுல அழிச்சு மறுபடியும் புதுசா சுத்தமா பிறக்கிறதுக்கு வழிவகுக்கிறாரு. இது ஒரு கால சுழற்சி. சிவபெருமான் வெறும் வெளியுலகத்தை மட்டும் அழிக்கிறது இல்ல, அவர் நம்ம மனசுல இருக்கிற ஆசை, பற்று, அகங்காரம், அறியாமை இது எல்லாத்தையும் அழிக்கிறவரு. நம்ம அறியாமைய அவர் தன்னோட நெற்றிக்கண் நெருப்பால எரிச்சு நமக்கு ஞான ஒளிய கொடுக்கிறவர். ஒருத்தரோட அகங்காரம் அழிஞ்சாதான் அவர் தன்னோட உண்மை வடிவத்தை உணர முடியும். சிவபெருமான காலத்தை கடந்த மகா காலர்னு சொல்றோம். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் காலம் அழிக்கும். ஆனா அந்த காலத்தையே கட்டுப்படுத்துறவர் சிவபெருமான். அதனால எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர சக்தியா அவர் பார்க்கப்படுறாரு. சுருக்கமா சொல்லணும்னா சிவபெருமான்கிறவரு வெறும் அழிப்பவர் மட்டும் இல்ல, அவர் பழச அழிச்சு புதுசுக்கு வழி அமைச்சு அதுக்கப்புறம் நம்ம மனசுல இருக்கிற தீய எண்ணங்களை எல்லாம் அழிச்சு நமக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கிற கருணை நிறைந்த ஒரு பெரிய சக்தி. அதனாலதான் அவரை சங்கரர்னு இன்னொரு பேர்ல அழைக்கிறாங்க. சரி, இந்த பிரபஞ்சத்துக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு தெரியுமா? சிவபெருமான் தான் பிரபஞ்சத்தோட முழு உருவமாவும் அதை கடந்த நிலையாவும் இருக்காரு. இந்த ஒற்றுமையை புரிஞ்சுக்கிட்டா சிவபெருமான பத்தின தத்துவம் இன்னும் நல்லா நமக்கு விளங்கும். சிவபெருமான ஆதி அந்தம் இல்லாதவர்னு சொல்றோம், அதாவது எல்லைகள் இல்லாதவர். இந்த பிரபஞ்சமும் அப்படித்தான் இருக்கு. நவீன விஞ்ஞானம் கூட பிரபஞ்சத்தோட எல்லைய கண்டுபிடிக்க முடியலேன்னு அதுக்கு ஒரு முடிவில்லேனும் நம்புது. சிவன்கிற பேரண்ட சக்தியும் பிரபஞ்சம்ங்கிற மாபெரும் விரிவும் எல்லையற்றதாவும் காலத்தை கடந்ததாவும் ஒரே மாதிரியே இருக்கு. சிவபெருமான் அழிக்கும் கடவுள். இந்த அழிவுங்கிறது ஒரு முடிவில்ல, அது ஒரு புது பிறப்புக்கான மாற்றம். பிரபஞ்சமும் காலத்தோட ஓட்டத்துல புது புது நட்சத்திரங்களை, கோள்களை படைக்குது, பழையத அழிக்குது. இது ஒரு நிலையான சுழற்சியா இருக்கு. பிரபஞ்சத்தோட இந்த சுழற்சி மற்றும் மாற்றம்ங்கிற செயல்பாடு சிவபெருமான் செய்யற சம்ஹாரம் மற்றும் மறுசிருஷ்டிங்கிற வேலைக்கு சமமா இருக்கு. இந்த பிரபஞ்சம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்ங்கிற பஞ்சபூத சக்திகளோட அடிப்படையில இயங்குது. இந்த 5 அம்சங்களும் சிவபெருமானோட முக்கிய அம்சங்களோட பொருந்தது. நிலத்துக்கு காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில், நீருக்கு திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில், நெருப்புக்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், காற்றுக்கு காளகஸ்தி காளகஸ்தீஸ்வரர், ஆகாயத்துக்கு சிதம்பரம் நடராஜர். சிவபெருமான் இந்த பஞ்சபூதங்களோட தலைவரா பார்க்கப்படுறாரு. அதனால பிரபஞ்சத்தை உருவாக்குற சக்தியே சிவபெருமான் தான். அவரை உருவமற்ற பேரறிவா லிங்க வடிவத்துல வணங்குறோம். பிரபஞ்சத்தோட பெரும்பகுதி நாம கண்ணால பார்க்க முடியாத வெறுமையா இருக்கு. இந்த வெறுமை தான் எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கு. சிவபெருமானோட வெறுமை தன்மையும் வடிவமற்ற நிலையும் பிரபஞ்சத்தோட ஆழமான வெளி அம்சத்தோட ஒத்து போகுது. இந்த ஒற்றுமையாலதான் சிவபெருமான பிரபஞ்சத்தை தனக்குள்ள அடக்கினவர்னு சொல்றாங்க. சிவபெருமானுக்கும் அன்புங்கிற வார்த்தைக்கும் உள்ள ஒற்றுமை ரொம்பவே ஆழமானது. ஒரு சாதாரண கடவுளா மட்டும் இல்லாம சிவபெருமான பத்தின அடிப்படை தத்துவமே அன்புதான். தமிழ்ல திருமூலர் எழுதின திருமந்திரம்ங்கிற நூல்ல இருக்கிற ஒரு பிரபலமான வரிதான் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார்ங்கிறது. அதாவது அறிவில்லாதவங்க தான் அன்பும் சிவமும் வேற வேறன்னு சொல்லுவாங்க. ஆனா அன்புதான் சிவம், சிவம் தான் அன்புங்கிற உண்மை யாருக்கும் தெரியாது. இது சிவன் தான் அன்பின் உச்சநிலைன்னு அழுத்தமா சொல்லுது. சிவம்ங்கிற அந்த பேரண்ட சக்தியோட வெளிப்பாடே அன்புதான். சிவபெருமானோட பல செயல்கள் அவர் எவ்வளவு கருணை உள்ளவர்ங்கிறத நமக்கு காட்டுது. பார்க்கடலை கடையிறப்ப வந்த ஆழகால விஷத்தை உலகத்தை காக்குறதுக்காக தானே எடுத்து குடிச்சாரு. அந்த விஷம் தொண்டைக்குள்ள போகாம பார்வதி தேவி தொண்டையில கை வச்சதால அது நீல நிறமா அங்கேயே நின்னுடுச்சு. உலக உயிர்கள் மேல அவர் வச்ச கருணை தான் இந்த கதை. அவர் உக்கிரமான அகோரியா இருந்தாலும் தன்னோட பக்தர்களுக்கு ரொம்ப எளிமையா வேகமா அருள் செய்யக்கூடியவர். அதனால அவரை போலோநாத்னு சொல்வாங்க, அதாவது எளிதில அருள் செய்யக்கூடியவர். இது அவர் எல்லா உயிர்கள் மேலையும் வச்சிருக்கிற அன்பு இல்லாம நடக்காது. சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத உருவமற்ற
பேரறிவுன்னு பார்த்தோம். இந்த உருவமற்ற அறிவுதான் எல்லா உயிர்களையும் சமமா பார்த்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இயக்கும் தூய அன்பு. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சமநிலை, அமைதி, பற்றற்ற தன்மைன்னு நாம எதை உயர்வா நினைக்கிறோமோ அது எல்லாமே சிவத்தோட அம்சம். இது எல்லாமே தூய்மையான அன்போட வடிவங்கள் தான். அதனாலதான் நீங்க சிவபெருமான வணங்குறது உண்மையிலேயே அந்த பேரண்ட அன்புக்கும் கருணைக்கும் மரியாதை செலுத்துறதுக்கு சமம். இப்போ சிவபெருமான எப்படி உணர்றது? அவரை உணர்றதுக்கு 3 முக்கியமான வழிகள் இருக்கு. பக்தி, தியானம், சித்த நிலை. ஈசனோட பெரும் கருணை என்னன்னா நம்மளோட முயற்சிக்கு ஏத்த மாதிரி பல வழிகள்ல தன்னை உணர்த்தக்கூடியவர். முதல்ல பக்திங்கிற வழி மூலமா பார்க்கலாம். இது அன்பு, சரணாகதி, அர்ப்பணிப்பு நிறைஞ்ச பாதை. சிவபெருமான முழுசா நம்பி உருகி பாடுறது, கதைகள் படிக்கிறது, கேக்குறது, கோயிலுக்கு போறது, விரதம் இருக்கிறது மூலமா மனம் முழுக்க சிவமயமா மாறிடும். இதனால சிவபெருமான் மேல ஒரு நெருக்கம் உண்டாகி அந்த கருணை உணர்விலேயே சிவபெருமானோட இருப்ப நாம உணர முடியும். இதத்தான் அன்பே சிவம்னு சொல்லுவாங்க. அடுத்த வழி தியானம். இது மனச ஒருமுகப்படுத்துறது, உள்நோக்கி பயணிக்கிறது நிறைஞ்ச பாதை. மனசுல இருக்கிற எண்ண ஓட்டங்களை அடக்கி உடலை மறந்து வெறும் அறிவா இருக்க முயற்சி செஞ்சா உள்ளுக்குள்ள ஒரு ஆழ்ந்த அமைதி உண்டாகும். சிவபெருமான் ஆதி யோகிங்கிறதால தியானத்தோட உச்ச நிலையில நாம எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட அந்த சுத்தமான அறிவுங்கிற சிவத்தோட நிலைய அடைய முடியும். இதுதான் ஞான மார்க்கம். அடுத்தது சித்தர்களோட வழியான சித்த நிலை. இது யோகம், விஞ்ஞானம், காயகல்பம், பிராணாயாமம்னு பல பயிற்சிகள் நிறைஞ்ச பாதை. சித்தர்கள் உடம்ப திடப்படுத்தி உயிரை சூட்சுமப்படுத்தி குண்டலினி சக்தியை மேலெழுப்புவாங்க. இதனால உடம்புக்குள்ள இருக்கிற சக்தியையும் வெளி பிரபஞ்ச சக்தியையும் ஒன்னா உணர முடியும். அவங்க பார்வையில இந்த உடல், பிரபஞ்சம், சிவம் எல்லாமே ஒண்ணுதான். இதுதான் சித்தர்கள் சிவனை உணர்ற ஆழமான வழி. உண்மையிலேயே இந்த 3 வழிகள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க தீவிரமா பின்பற்றினா போதும். நீங்க அன்பு நிறைஞ்சவரா இருந்தா பக்தியை தேர்ந்தெடுங்க. அறிவால தேடணும்னு நினைச்சீங்கன்னா தியானத்தை பழகுங்க. உடலையும் மனசையும் ஒரு சேர பலப்படுத்தணும்னு நினைச்சா யோக பயிற்சிகள் செய்யறது சித்த மார்க்கத்துக்கு உதவும். பக்தியையும் தியானத்தையும் ஒன்னா சேர்ந்து பயிற்சி செஞ்சா இன்னும் வேகமா அந்த சிவானந்தத்தை உணர முடியும்னு நிறைய ஆன்மீகவாதிகள் சொல்றாங்க. நம்ம எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கிறப்போ சிவனேன்னு இருக்கும்னு சொல்லுவோம். இது பேச்சு வழக்குல சாதாரணமா இருந்தாலும் சிவபெருமானோட மாபெரும் தத்துவத்தை விளக்குது. பொதுவா இந்த வாக்கியத்தை நாம 2 முக்கியமான அர்த்தத்துல பயன்படுத்துவோம். அமைதியா சலனம் இல்லாம இருக்கும்போது நான் யாரோடையும் சண்டை போடாம எந்த பிரச்சனையும் இல்லாம ஏன் பாட்டுக்கு அமைதியா இருக்கேன்னு சொல்லுவோம். பற்று இல்லாம இருக்கிறது. இந்த நேரத்துல நான் எதை பத்தியும் அதிகமா கவலைப்படாம எந்த சிந்தனையும் இல்லாம சும்மா இருக்கேன்னு சொல்லுவோம். சிவபெருமானுக்கும் இந்த நிலைக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா சிவபெருமான் எப்பவுமே ஆழமான தியானத்துல இருப்பவர். தியானம்னா என்ன? மனசுல வர எல்லா எண்ணங்களையும் சலனங்களையும் நிறுத்திட்டு எந்த சிந்தனையும் இல்லாம சும்மா அமைதியா இருக்கிறது தான். உலகத்துல எத்தனையோ குழப்பங்கள் நடந்தாலும் சிவபெருமான் அதையெல்லாம் கவனிக்காம தன்னோட ஆழமான தியான நிலையில இருப்பாரு. இந்த சலனமற்ற அமைதியான நிலைதான் சிவம். அதனாலதான் நாம அமைதியா சும்மா இருக்கிறப்போ சிவனோட நிலையில இருக்கோங்கிறத உணர்த்தத்தான் சிவனேன்னு இருக்கேன்னு சொல்றோம். சிவன்கிறது ஆதி அந்தம் இல்லாத ஒரு வெறுமைன்னு பார்த்தோம். வெறுமைங்கிறது அமைதியா எந்த செயலும் இல்லாம சும்மா இருக்கும் ஒரு நிலைதான். இந்த உலகத்தை படைக்கிறது, காக்குறதுங்கிறது எல்லாமே சிவபெருமான் தன்னோட சக்தியை வச்சு செய்யறாரு. ஆனா அவரோட அடிப்படை நிலை ஒரு சாட்சியா செயலற்றதா சும்மா இருக்கிறது தான். சிவபெருமானுக்கு எந்த உலக ஆசைகள் மீதும் பற்றில்ல. அவர் சுடுகாட்டுல சாம்பல பூசி ஒரு துறவி மாதிரி எளிய நிலையில இருப்பாரு. நாம சிவனேன்னு இருக்கேன்னு சொல்றப்போ நாம இந்த உலக ஆசைகள், பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்தும் என்ன பற்றற்று வச்சுக்கிட்டேன்னு உணர்த்துறோம். சுருக்கமா சொல்லணும்னா சும்மா இருந்து மனச அமைதியா சலனம் இல்லாம வச்சுக்கிற அந்த உயர்ந்த நிலைதான் சிவம். அதனாலதான் அமைதியையும் பற்றற்ற தன்மையையும் குறிக்க சிவனேன்னு இருக்கேங்கிற வாக்கியத்தை பயன்படுத்துறோம். சிவபெருமானோட வடிவங்கள்ல அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் ரொம்பவே ஆழமான தத்துவத்தை உள்ளடக்கினது. இதுக்கு உமையொரு பாகன்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த வடிவத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் தன்னோட உடம்புல பாதி பாதியா இணைஞ்சிருப்பாங்க. வலது பக்கம் ஆண் உருவமா சிவபெருமானும், இடது பக்கம் பெண் உருவமா பார்வதி தேவியும் இருப்பாங்க. இந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் நமக்கு சொல்லித்தர மிக பெரிய பாடம் முழுமை மற்றும் சமநிலைதான். சிவம்ங்கிறது அறிவு, நிலைத்தன்மை, பேரமைதி, இது எல்லாத்தையும் குறிக்கும். ஒரு விளக்கு எரியிற மாதிரி. சக்திங்கிறது ஆற்றல், செயல், இயக்கம், இது எல்லாத்தையும் குறிக்கும். அதாவது அந்த விளக்குல இருந்து வெளிப்படுற ஒளி மாதிரி. இந்த உலகத்துல எந்த ஒரு படைப்பும் எந்த ஒரு செயலும் நடக்க அறிவும் ஆற்றலும் ஒன்னா இணைஞ்சிருக்கணும். ஒண்ணு இல்லைனா இன்னொன்னு வீணா போயிடும். சிவனும் சக்தியும் ஒன்னா இருந்தாதான் பிரபஞ்சம் முழுமையா செயல்படும். இந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் ஆண் சக்தியும் பெண் சக்தியும் சமமானது. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இணைஞ்சுதான்
ஒண்ணுதான் இருக்குன்னு அழுத்தமா சொல்லுது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் எதுவுமே மேலானது இல்ல, எல்லாமே சமமானது. இந்த உலகத்துல ஒருத்தரை விட்டு ஒருத்தரை பிரிக்கவே முடியாதுங்கிற தத்துவத்தை இது உணர்த்துது. இந்த தத்துவம் நமக்குள்ளயும் இருக்கு. ஒரு மனிதனுக்குள்ள ஆண் தன்மை பெண் தன்மைன்னு ரெண்டுமே சமமா இருக்கணும். ஆண் தன்மைனா உறுதி பகுத்தறிவு, பெண் தன்மைனா அன்பு படைப்பாற்றல். உங்க வாழ்க்கையில அமைதியான தியானம் இருக்கணும், அதே சமயம் சுறுசுறுப்பான செயல் இருக்கணும். இந்த சமநிலை தான் ஒரு முழுமையான மனிதனா உங்களை உணர வைக்கும். அதனால அர்த்தநாரீஸ்வரர் வடிவம்ங்கிறது எல்லாமே முழுமையா இணைஞ்சுதான் இருக்கு. அதை பிரிக்க முடியாதுங்கிற உண்மைய தெளிவா சொல்ற ஒரு வடிவம். சிவனும் சக்தியும் சேர்ந்தது அர்த்தநாரீஸ்வரர் வடிவம்னா அரணும் அரியும், அதாவது சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் இணைஞ்சது சங்கர நாராயணர் வடிவம். இதுவும் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் மாதிரியே ரெண்டு உச்ச சக்திகள் ஒண்ணுதாங்கிறத உணர்த்துது. சங்கர நாராயணர் வடிவத்துல வலது பக்கம் சிவபெருமானும் இடது பக்கம் மகாவிஷ்ணுவும் இருப்பாங்க. இந்த வடிவம் நமக்கு சொல்லி தர்ற முக்கியமான தத்துவங்கள் என்னன்னா, சிவன் பிரபஞ்சத்தை மாற்றுபவர், அவர் அழிச்சாதான் புது படைப்புக்கு இடம் கிடைக்கும். விஷ்ணு பிரபஞ்சத்தை காப்பவர், அவர் இருந்தாதான் வாழ்க்கை சீரா இயங்கும். இந்த உருவத்தோட தத்துவமே பிரபஞ்சம் நல்லா இயங்கணும்னா பராமரிப்பும் மாற்றமும் ஒன்னா நடந்தாகணும். இந்த ரெண்டு வேலைகளையும் செய்த சக்தி ஒண்ணுதான். ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி தான் இவங்க. பொதுவா சைவர்கள் சிவபெருமானையும் வைணவர்கள் விஷ்ணுவையும் பெரியவர்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சங்கர நாராயணர் வடிவம் நீங்க யாரும் பெரியவர் யாருன்னு சண்டை போட்டுக்காதீங்க, ரெண்டு பேரும் அடிப்படையில ஒண்ணுதாங்கிற உண்மைய நிலைநாட்டுற விதமா இருக்கு. ஞானத்தை அடைஞ்சவங்களுக்கு சிவன்கிற உருவமோ விஷ்ணுங்கிற உருவமோ தெரியாது. அந்த பேரண்ட சக்தி ஒண்ணுதான், அதுவே தேவைக்கேற்ப பல வடிவங்கள் எடுக்குதுங்கிறத இது உணர்த்துது. விஷ்ணு பகவான் பொதுவா அலங்காரத்தோடும் செல்வத்தோடும் உலக இன்பங்களோடும் தொடர்பு படுத்தப்படுவாரு. ஆனா சிவபெருமான் துறவியாவும் பற்றற்றவராவும் சுடுகாட்டு சாம்பலோட இருப்பாரு. இதுக்குள்ள தத்துவம் என்னன்னா, இந்த வடிவம் உலக வாழ்க்கையில செல்வத்தோடும் அழகோடு இருந்தாலும் மனசுல எப்பவும் ஒரு பற்றற்ற துறவு நிலை இருக்கணுங்கிற சமநிலைய நமக்கு காட்டுது. சுருக்கமா சங்கர நாராயணர் வடிவம்ங்கிறது எல்லா கடவுள் வடிவங்களுக்கும் பின்னாடி இருக்கிற சக்தி ஒண்ணுதான். அதுலயே ஆக்கமும் அழிவும் காவலும் இருக்குங்கிற மிக உயர்ந்த தத்துவத்தை இது நமக்கு உணர்த்துது. சரி, சிவபெருமானுக்கு ஏன் நெற்றிக்கண் இருக்குன்னு தெரியுமா? இது வெறும் மூணாவது கண்ணா மட்டும் பார்க்கப்படுறதில்ல, இதுக்கு பின்னாடியும் நிறைய ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. நாம உலகத்தை ரெண்டு கண்ணால பாக்குறோம், ஆனா நெற்றிக்கண்கிறது உள்நோக்கு பார்வை, அதாவது இன்னர் விஷன்கிற ஞான பார்வைய குறிக்குது. உலகத்துல இருக்கிற எல்லா மாயையும் அறியாமையும் பொய்மையும் இந்த நெற்றிக்கண் திறந்து பார்த்தா எல்லாமே எரிஞ்சு சாம்பலா போயிடும். அதாவது இந்த ஞானக்கண் நம்மோட அறியாமைய அழிக்கிற சக்தி கொண்டது. சிவபெருமான் அழிக்கும் கடவுள்னு நமக்கு தெரியும். இந்த நெற்றிக்கண் அவர் தன்னோட உக்கிரமான அழிக்கிற சக்திய வெளிப்படுத்துற ஒரு கருவியா இருக்கு. சிவபெருமானோட தியானத்தை மன்மதன் கலைக்க முயற்சி செஞ்சப்போ சிவபெருமான் இந்த நெற்றிக்கண்ணை திறந்துதான் அவனை எரிச்சு சாம்பலாக்கினார்னு ஒரு கதை இருக்கு. இது ஆசையையும் பற்றையும் அழிக்கிற சிவபெருமானோட சக்திய குறிக்கிற விதமா இருக்கு. ஈசனோட 3 கண்களும் சூரியன் சந்திரன் நெருப்ப குறிக்கிறதா சொல்றாங்க. சூரியனும் சந்திரனும் நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் குறிக்கும் போது நெற்றிக்கண் எதிர்காலத்தை இல்ல காலத்துக்கு அப்பாற்பட்ட நிலையை குறிக்கிறதா இருக்கு. அதனாலதான் சிவபெருமான கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு 3 காலங்களையும் உணர்ந்தவர்னு சொல்றாங்க. யோக மார்க்கத்துல புருவ மத்தியில இருக்கிற இடத்த ஆக்ஞா சக்கரம்னு சொல்வாங்க. இந்த சக்கரம் விழிப்புணர்வு தெளிவான எண்ணங்கள் உள்ளுணர்வுன்னு எல்லாத்துக்கும் மையமா இருக்கு. சிவபெருமான் இந்த இடத்துல கண்ணை வச்சிருக்கிறது அவர் எப்பவும் விழிப்புணர்வோட இருக்கிற ஒரு ஆதி யோகிங்கிறத உறுதிப்படுத்துது. அதனால நெற்றிக்கண்கிறது ஒரு சாதாரண உறுப்பு இல்ல, அது ஞானம் பற்றற்ற தன்மை பேரழிவு அதோட உள்நோக்கு பார்வையோட ஒட்டுமொத்த அடையாளமா இருக்கு. சரி, நிறைய கோயில்கள்ல ஏன் சிவபெருமான லிங்க வடிவத்துல வணங்குறாங்கன்னு தெரியுமா? இந்த லிங்க வடிவத்தோட முக்கிய காரணமே சிவபெருமான் ஆதி அந்தம் இல்லாதவர்ங்கிறது தான். அவருக்கு கை கால் முகம்னு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்ல, அவர் ஒரு பேரண்ட சக்தி. இந்த லிங்க வடிவத்தை நம்ம பாக்குறப்போ அது எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு சுலபமா சொல்ல முடியாது. அதோட உருளை வடிவமும் வடிவம் இல்லாத தன்மையும் எல்லைகள் இல்லாத காலம் கடந்து நிக்கிற அந்த பேரண்ட சக்தியை குறிக்குது. அதனாலதான் உருவம் இல்லாத சிவனை உணர்த்த அறிவியல் பூர்வமான இந்த லிங்க வடிவம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. லிங்க வடிவம்ங்கிறது வெறும் ஒரு கல் தூண் இல்ல, அது பொதுவா யோனி பீடத்து மேல வைக்கப்பட்டிருக்கும். லிங்கம்ங்கிறது அறிவையும் நிலைத்தன்மையையும் குறிக்கிற சிவன், யோனிங்கிறது இயக்கத்தையும் ஆற்றலையும் குறிக்கிற சக்தி. இந்த ரெண்டும் ஒன்னா சேர்றப்பதான் பிரபஞ்சம் படைக்கப்படுது. லிங்க வடிவம் சிவனும் சக்தியும் ஒன்னா இணைஞ்சு இந்த உலகத்தை உருவாக்குறாங்கிற உண்மையை உணர்த்துது. இதுதான் எல்லா படைப்புக்கும் அடிப்படையா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா சிவலிங்கம்ங்கிறது ஒரு சிலை இல்ல, அது காலம் இடம் எல்லாத்தையும் கடந்த வடிவமற்ற ஒரு பேரண்ட சக்தியான சிவத்தோட அறிவியல் பூர்வமான ஒரு குறியீடு. சிவபெருமான்
சிவபெருமானுக்கு நந்தி ஏன் வாகனமா இருக்குன்னு தெரியுமா? நம்ம இந்து மதத்துல நந்திங்கிறது தர்மத்தோட அடையாளம். காளைக்கு 4 கால்கள் இருக்கிற மாதிரி தர்மத்துக்கும் தவம், சுத்தம், கருணை, உண்மைன்னு 4 கால்கள் இருக்கு. சிவபெருமானோட காளை வடிவம் தர்மத்தோட அடையாளமா பார்க்கப்படுது. சிவன் கோவில்கள்ல நந்தி எப்பவும் சிவனை பார்த்துக்கிட்டே இருக்கும். இது பக்திங்கிறது எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்கணும்ங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்குது. காளைங்கிறது இயல்பிலேயே வேகமும் சக்தியும் பிடிவாதமும் கொண்டதா இருக்கு. இது நம்ம மனசுல இருக்கிற வேகம், ஆசைகள், திமிரான அகங்காரம் எல்லாத்தையும் குறிக்கிற விதமா இருக்கு. சிவபெருமான் அந்த காளை மேல உட்கார்ந்து இருக்கிறது அவர் தன்னோட ஆசைகளையும் அகங்காரத்தையும் மன வேகத்தையும் முழுசா கட்டுப்படுத்தினவர்னு காட்டுது. அவர் ஒரு யோகியா எல்லா உள் சலனங்களையும் அடக்கினவர்ங்கிறத தான் இது உணர்த்துது. புராண கதைகள்ல நந்தீஸ்வரர்ங்கிறவர் சிவபெருமானோட தீவிரமான பக்தரா இருந்தாரு. தன்னோட ஆழ்ந்த பக்தியால சிவபெருமானோட வாகனமா ஆகிற பெருமையை அடைஞ்சாரு. நந்தி சிவபெருமானுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அதனாலதான் சிவபெருமான் உலகத்தை காக்குறப்போ நந்தி அவருக்கு பாதுகாப்பாவும் விசுவாசமான துணையாவும் இருக்கு. சுருக்கமா நந்திங்கிறது வெறும் வாகனம் மட்டும் இல்ல, அது தர்மம், விசுவாசம், கட்டுப்படுத்தப்பட்ட சக்தி இதோட ஒட்டுமொத்த குறியீடா இருக்கு. சிவபெருமான வணங்குறப்போ இந்த நல்ல குணங்களை நாமளும் கடைபிடிக்கணும்ங்கிறத நந்தி நமக்கு சொல்லுது. இப்போ சிவபெருமான் தன்னோட உடம்புல மண்டையோடுகளை மாலையாவும் கையில ஒரு பிச்சை பாத்திரமாவும் ஏன் வச்சிருக்காருங்கிறத பாக்கலாம். சிவபெருமான் கிட்ட இருக்கிற இந்த மண்டை ஓடுகள் இறப்புங்கிறது யாரையும் விட்டு வைக்காது. எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சுதான் போகுங்கிற உண்மைய உலகுக்கு உணர்த்துற விதமா இருக்கு. அவர் மண்டையோடுகளை மாலையா அணிஞ்சிருக்கிறது எல்லா காலங்களையும் எல்லா அழிவுகளையும் கடந்து இன்னைக்கும் நிரந்தரமா இருக்கிறவர் அவர் ஒருத்தர் தாங்கிறத குறிக்குது. அழிஞ்ச எல்லா உயிர்களுக்கும் அவர் தான் சாட்சியா இருக்காரு. ஈசன் காலத்தை விழுங்கின மகா காலர். அதனாலதான் இறந்தவங்களோட அடையாளமான மண்டை ஓடுகளை அணிஞ்சு தனக்கு இறப்பு இல்லைங்கிறத அவர் உணர்த்துறாரு. மண்டை ஓடுங்கிறது மனிதனோட அகங்காரத்தோட அடையாளம். நாம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கடைசியில ஒரு மண்டை ஓடா ஒரு பிடி சாம்பலா தான் மிஞ்சி போவோம். சிவபெருமான் இந்த மண்டை ஓடுகளை வச்சிருக்கிறது அவர் எந்த விதமான அகங்காரமும் உலக பற்றும் இல்லாதவர்ங்கிறத நமக்கு காட்டுது. நீ இப்போ எவ்வளவு பெருமையா வாழ்ந்தாலும் உனக்கான முடிவு இதுதான்னு அவர் நமக்கு புரிய வைக்கிறாரு. நாமளும் இத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ஒரு புராண கதைப்படி பிரம்மனுக்கு தான் தான் எல்லாத்துக்கும் மேலானவர்னு ஒரு அகங்காரம் வந்திருக்கு. அந்த அகங்காரத்தை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் பிரம்மனோட 5வது தலையை வெட்டிட்டாரு. அந்த தலையோட ஓட்டத்தான் அவர் பிச்சை பாத்திரமா வச்சு உலகம் எல்லாம் பிச்சை எடுத்து சுத்தினாருன்னு சொல்லுவாங்க. இது அகங்காரத்தை அழிச்சாதான் ஞானம் கிடைக்கும்ங்கிறத உலகுக்கு உணர்த்த ஈசன் செஞ்ச ஒரு லீலைன்னு சொல்லலாம். இனிமே சிவபெருமானோட கழுத்துல இருக்கிற மண்டையோடுகளை பாத்தீங்கன்னா இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சிவபெருமான் ஏன் புலித்தோல ஆடையா அணிஞ்சிருக்காருன்னு பாக்கலாம். புலித்தோல்ங்கிறது ஒரு சாதாரண துணி இல்ல. இது 3 முக்கியமான விஷயங்களை குறிக்கிற விதமா இருக்கு. புராணங்கள்ல புலிங்கிறது ஆசை, உணர்ச்சி, கோபம், காமம், அகங்காரம்னு நம்ம மனசுல இருக்கிற காட்டு மிராண்டித்தனமான குணங்களை குறிக்கிறதா சொல்றாங்க. சிவபெருமான் அந்த புலித்தோல ஆடையா அணிஞ்சிருக்கிறது அவர் தன்னோட எல்லா விதமான ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் அகங்காரத்தையும் முழுசா அடக்கி அதையெல்லாம் வெற்றி கண்ட ஒரு முழுமையான யோகிங்கிறத நமக்கு காட்டுது. காட்டு விலங்குகள்லயே புலி ரொம்ப ஆக்ரோஷமாவும் சக்தி வாஞ்சதாவும் இருக்கும். அதை வேட்டையாடி தோலை உரிச்சு போடுறதுங்கிறது ரொம்ப பெரிய வீரத்தையும் பயமில்லாத தன்மையையும் குறிக்கும். சிவபெருமான் எந்த ஒரு சக்திக்கும் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் பயப்படாதவர்ங்கிறத இந்த புலித்தோல் உணர்த்துது. சிவபெருமான் அதோட தோலை அணிஞ்சிருக்கிறது அவர் இயற்கையோட எல்லா சக்திகளையும் காட்டுமிராண்டித்தனமான அம்சங்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காருன்னு காட்டுது. சுருக்கமா சிவபெருமான் புலித்தோலை அணிஞ்சிருக்கிறது அவர் ஆசைகளையும் அகங்காரத்தையும் கடந்த ஒரு மாபெரும் யோகி. அதோட வீரத்தோட உச்சமாவும் இருக்காருங்கிறத தான் இந்த உலகத்துக்கு உணர்த்துது. அக்னி சொரூபமான சிவபெருமான் ஏன் பனி உறைஞ்ச கைலாய மலைய தன்னோட இருப்பிடமா தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியுமா? கைலாயம் எப்பவும் பனியால உறைஞ்சு சலனம் இல்லாம அமைதியா இருக்கும். மனசுல எந்த குழப்பமும் இல்லாம அமைதியா எந்த சலனமும் இல்லாம இருக்கிற ஒரு உயர்ந்த நிலையை குறிக்கிறது தான் பனி உறைந்த குளிர்ச்சி. சிவபெருமான் ஒரு ஆதி யோகின்னு தெரியும். தியானத்துல இருக்கிறவங்களுக்கு வெளியில இருக்கிற வெப்பமோ குளிரோ உலக சலனங்களோ எந்த பாதிப்பையும் கொடுக்காது. கைலாயம்ங்கிறது அவர் தன்னோட தியானத்தோட உச்ச நிலையில இருக்கிற இடத்தை குறிக்கிற விதமா இருக்கு. பனிங்கிறது எந்த கலப்பும் இல்லாத தூய்மையை குறிக்கும். ஈசனும் உருவம் இல்லாத எல்லா கலப்பையும் கடந்த ஒரு தூய சக்தின்னு தெரியும். அந்த தூய்மைக்கு ஈடான ஒரு இடமா பனி சூழ்ந்த மாசுபடாத கைலாயத்தை தன்னோட இருப்பிடமா அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. இங்க மனித நடமாட்டம் இல்ல, சுலபமா போகக்கூடியாத ஒரு பகுதியாவும் இருக்கு. கைலாயம் எந்த ஒரு உலக ஆசைகளோ இன்பங்களோ பற்றுதல்களோ இல்லாத ஒரு இடமா இருக்கு. சிவபெருமான் ஒரு துறவிங்கிறதால உலக இன்பங்கள் எதுவுமே இல்லாத தனிமையான இயற்கையோட உச்சியில இருக்கிற ஒரு இடத்தை தன்னோட இருப்பிடமா ஏத்துக்கிட்டாரு. இது பற்றற்ற நிலைய நமக்கு உணர்த்துற ஒரு வழியா இருக்கு. சிவபெருமான்
சிவபெருமானோட கையில இருக்கிற உடுக்கை சாதாரண இசைக்கருவி மட்டும் இல்ல, அது பிரபஞ்சத்தோட அடிப்படையை உணர்த்துற ஒரு குறியீடு. இந்து மதத்துல ஒளியில இருந்துதான் இந்த பிரபஞ்சமே ஆரம்பிச்சதா சொல்வாங்க. அந்த முதல் ஒளியே ஓம்காரம் தான். சிவன் தன்னோட உடுக்கைய அடிக்கிறப்போ அந்த முதல் ஒளி வெளியே வந்துச்சு. அந்த ஒளியில இருந்துதான் காலம், இடம், பிரபஞ்சம்னு எல்லாமே படைக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அதனால உடுக்கைங்கிறது படைப்போட தொடக்கத்தை குறிக்குது. உடுக்கையோட வடிவம் நடுவுல சின்னதாவும் 2 பக்கமும் பெருசாவும் இருக்கும். இது கால சுழற்சியை குறிக்கிறதா சொல்றாங்க. ஒரு பக்கத்துல ஆரம்பிச்சு நடுவுல அழிஞ்சு மறுபடியும் இன்னொரு பக்கத்துல புதுசா ஆரம்பிக்கிற பிறப்பு, இறப்பு, மறுபிறப்புங்கிற கால சக்கரத்தை இது உணர்த்துது. உடுக்கையோட ஓசை அழிவையும் ஆக்கத்தையும் ஒரே நேரத்துல உருவாக்குற சக்தியை குறிக்குது. உடுக்கையோட நடுப்பகுதி சுருங்கின வடிவத்துல இருக்கும். இது உலகத்துல நடக்கிற எல்லா சலனங்களுக்கும் நடுவுல சிவபெருமான் எப்பவும் அசையாத அமைதியான மையமா இருக்காருங்கிறத குறிக்குது. சிவபெருமான் கையில உடுக்கை வச்சிருக்கிறது அவர் ஒளியின் மூலம், படைப்பின் ஆரம்பம், காலத்தின் சுழற்சின்னு இது எல்லாத்துக்கும் தலைவரா இருக்காருங்கிறத உணர்த்துது. ஈசன் தன்னோட தலையில பிறை சந்திரனையும் கங்கை நதியையும் சூடியிருக்காரு. இதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான தத்துவங்கள் இருக்கு. சிவபெருமான் தன்னோட சடைமுடியில பிறை நிலவ சூடியிருக்காரு. அதனால அவருக்கு சந்திரசேகரன் ஒரு பேர் இருக்கு. சந்திரன்கிறது காலத்தை குறிக்குது. இந்த பிறை சந்திரன் தேய்றதும் வளர்றதுமா இருக்கும். சிவபெருமான் அந்த காலத்தை, அதாவது சந்திரனை தன்னோட தலையில வச்சிருக்கிறது அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர்ங்கிறத காட்டுது. எல்லா காலங்களுமே அவருக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டிருக்கு. பொதுவா சந்திரன்னா குளிர்ச்சி, அமைதி. சிவபெருமான் ரொம்ப உக்கிரமானவர். இந்த சந்திரன் அந்த உஷ்ணத்தை குறைச்சு அவர் எப்பவும் அமைதியா இருக்காருங்கிறத உணர்த்துது. சந்திரனுக்கு தாவரங்கள் மற்றும் உயிர்களோட வளர்ச்சியில முக்கிய பங்கு இருக்கு. அதனால சிவபெருமான் இந்த குறியீட்டை வச்சிருக்கிறது அவர் படைப்பின் மேலும் வளர்ச்சியின் மேலும் கருணை வச்சிருக்காருங்கிறத நமக்கு காட்டுது. கங்கை நதி தூய்மை, புனிதம், முக்தின்னு இது 3க்கும் அடையாளமா இருக்கு. புராணங்கள் படி கங்கை வானுலகத்துல இருந்து பூமிக்கு வர்ற சமயம் அதோட வேகத்தை தாங்க முடியாம பூமி அழிஞ்சு போயிடும்னு நினைக்கிற சிவபெருமான் தன்னோட ஜடைமுடியில தாங்கி அதோட வேகத்தை குறைச்சு பூமியில மெதுவா ஓட விட்டாரு. இது சிவபெருமானோட எல்லையற்ற கருணையை குறிக்கிற விதமா இருக்கு. கங்கை எப்பவும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா சிவபெருமான் தலையில அது நிலைத்தன்மையோட இருக்கு. இது இயங்கும் சக்தி கூட அசையாத அறிவால கட்டுப்படுத்தப்படணுங்கிற தத்துவத்தை உணர்த்துற விதமா இருக்கு. அதோட கங்கை எல்லா அழுக்கையும் பாவத்தையும் போக்கக்கூடியது. சிவபெருமான் அத தலையில சூடி இருக்கிறது அவர் எல்லா குறைகளையும் அசுத்தங்களையும் தனக்குள்ள ஏத்துக்கிட்டு உலகத்தை தூய்மையா வச்சிருக்காருன்னு காட்டுது. சுருக்கமா சிவபெருமான் தலையில சூடி இருக்கிற சந்திரனும் கங்கையும் அவர் காலம் கடந்தவர், கருணை நிறைந்தவர், தூய்மையோட வடிவம்ங்கிறத நமக்கு உணர்த்துற விதமா இருக்கு. சிவபெருமான் கழுத்துல ஏன் மலர் மாலை இல்லாம அரவ மாலை இருக்குன்னு தெரியுமா? அதுதாங்க பாம்பை ஏன் சூடி இருக்காருன்னு தெரியுமா? பாம்புங்கிறது ஆசை, உணர்ச்சி, உலக பற்ற குறிக்கிற ஒரு குறியீடு. சில நேரங்கள்ல அகங்காரத்தையும் குறிக்கும், பகையையும் குறிக்கும். சிவபெருமான் அந்த கொடிய பாம்பை தான் கழுத்துல மாலையா வச்சிருக்கிறது அவர் தன்னோட எல்லா விதமான ஆசைகள், பயங்கள், அதோட அகங்காரம் எல்லாத்தையும் முழுமையா கட்டுப்படுத்தி அடக்கி அத ஆபரணமா அணிஞ்சிருக்காருன்னு காட்டுது. இந்த பாம்புகள் எப்பவுமே வட்ட வடிவத்துல சுருண்டு இருக்கும். இது கால சுழற்சியை குறிக்கும். சிவபெருமான் அந்த பாம்பை தான் கழுத்துல வச்சிருக்கிறது அவர் காலத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காருங்கிறத நமக்கு உணர்த்துது. பொதுவா பாம்புகள் கிட்ட அதிகமான விஷம் இருக்கும். ஆனா ஈசன் கழுத்துல இருக்கிற பாம்பு ஞானத்தோட குறியீடா இருக்கு. யோக மார்க்கத்துல குண்டலினி சக்திய ஒரு பாம்பு வடிவத்துல தான் சொல்லுவாங்க. இந்த சக்தி நம்ம முதுகு தண்டுக்கு அடியில சுருண்டு படுத்திருக்குமா. சிவபெருமான் ஒரு ஆதி யோகிங்கிறதால அவர் இந்த குண்டலினி சக்திய முழுசா எழுப்பி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காருன்னு அர்த்தம். புராண கதைகள் படி பார்த்தா பார்க்கடலை கடையறதுக்கு வாசுகிங்கிற பாம்பை கயிறா பயன்படுத்திருக்காங்க. கடைசியில விஷம் வந்தப்போ சிவபெருமான் அதை எடுத்து குடிச்சிருக்காரு. இந்த வாசுகி பாம்பை தான் அவர் தன்னோட கழுத்துல மாலையா அணிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்றாங்க. இந்த நிகழ்வு சிவபெருமான் தன்னோட அடியார்களுக்காக பல சிரமங்களை சகிச்சு அவங்களுக்கு அருள் செய்யறவர்ங்கிற கருணையை குறிக்குது. இவ்ளோ நேரம் நாம சிவபெருமான் பத்தி பார்த்தோம். இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? சிவபெருமானோட கழுத்துல சுத்தி இருக்கிற பாம்பு மாதிரி நாம நம்ம ஆசைகளையும் பயங்களையும் கட்டுப்படுத்த முடியும். அவர் அணிஞ்சிருக்கிற புலித்தோல் மாதிரி நம்மளோட அகங்காரத்தை நம்மளால ஜெயிக்க முடியும். அவர் குடிக்கொண்டிருக்கிற கைலாயம் மாதிரி வெளி உலக சலனங்கள் எது வந்தாலும் நம்ம மனசுக்குள்ள ஒரு அசையாத அமைதிய நம்மால உருவாக்க முடியும். சிவம்ங்கிறது வானத்துல இருக்கிற ஒரு கடவுள் மட்டும் இல்ல, அவர் அழிவுல இருந்து ஆக்கத்தை படைக்கிற நம்மோட செயல். அவர் எல்லா துன்பத்துக்கும் நடுவுல நாம உணர்ற ஒரு மாபெரும் அமைதி, ஒரு ஞான ஒளி. நான் யாருன்னு தேட ஆரம்பிச்சா நாம அடைகிற அந்த பேரறிவும் பேரன்பும் தான் சிவம். நம்ம மனசை அமைதிப்படுத்தி ஓம்ங்கிற ஒளிய கவனிச்சோம்னா நாமளே சிவமா நமக்கு தெரியும். சிவாய நம.